தாத்தா என்ற குரல் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த ராமசுப்புவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக பேரன் தனுஷ் பள்ளி விடுமுறைக்கு தாத்தாவை பார்க்க கிராமத்திற்கு வருவது இயல்புதான் என்றாலும் இந்த முறை நிச்சயம் தன் மகன் சிவகுமார் தனுஷை அனுப்ப மாட்டான் என்று எண்ணியிருந்தான். அதற்கு காரணமும் இருந்தது. முந்தைய தினம் தொலைபேசியில் சிவா பேசிய போது தனுஷின் மேற்படிப்பு செலவுக்கு கிராமத்திலிருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்று உதவி செய்யுமாறு கேட்டதற்கு இல்லை என்று மறுத்ததுடன் முதல் முறையாக மிகுந்த கோபமும் கொண்டார். ராமசுப்பு பொதுவாக யாரிடமும் கடிந்து கொள்பவர் இல்லை. அவருடைய இரண்டாவது மகள் சுசீலா திடீரென பதிவு திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்து நின்றபோது கூட வீட்டில் பெரியவங்க கிட்ட சொல்லியிருந்தா அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் 4 நட்சத்திரமெல்லாம் பார்த்து நாங்களே செஞ்சு வச்சிருப்போமே, ராஜத்தை இனிமே யார் கட்டிக்குவாங்க என்று வருத்தப்பட்டாரே தவிர கடிந்து கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இனி சுசீலாவுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று அவர் சிவகுமார் தான் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தான். அறியாத வயசு, ஏதோ செஞ்சிட்டா என ராஜம் பரிந்து பேச கோபத்தில் சிவா வீட்டை விட்டு வெளியேறினான். சிறிது நாட்களில் ராமசுப்பு தன் மனைவி வக்சலா காலமான பிறகு தன்னந்தனியாக ராஜத்திற்கு திருமணம் செய்து முடிக்க மிகுந்த சிரமப்பட்டார். பின்பு நல்ல அந்தஸ்து, பதவி, நல்ல கட்டுக்கோப்பான குடும்பம் என மருமகன் வேணுகோபால் அமைந்தது அவளது அதிர்ஷ்டம் என்றே எண்ணினார். என்னதான் சிவா வீட்டை விட்டு வெளியேறினாலும் அவனும் தன் மகன்தான் என்று எண்ணி சூட்டோடு சூடாக அவன் திருமணத்தையும் முடிக்க நினைத்து மருமகன் வேணுகோபாலின் தங்கை ரமாவை பேசி நிச்சயம் செய்திருந்தான். அந்த நேரத்தில் சிவகுமார் தான் ராமசுப்புவின் நீண்ட நாள் நண்பர் விஸ்வநாதன் மகள் கோமதியை விரும்புவதாகவும் அவளை தான் மணக்க விரும்புவதாகவும் கூறினான். பின்பு சொந்த பந்தங்கள் அழைக்காமல் கோமதியை பதிவு திருமணமும் செய்து கொண்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வேணுகோபால் இனி ராஜம் தன் குடும்பத்தினரை பார்க்கவும் பேசவும் கூடாதென தீர்மானமாக கூறிவிட்டார். தான் செய்தது தவறுதான் என்று எண்ணியோ என்னாவோ சுசீலாவும் வீட்டுக்கு வருவதில்லை. அன்றிலிருந்து தலைமையிலிருந்து ராமசுப்புவுக்கு வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் கோமதியின் வற்புறுத்தலின் பேரில் கிராமத்திற்கு வரும் பேரன் மட்டுமே சற்று ஆறுதல். முன்தினம் போனில் கோபமாக பேசியும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பேரனை தன்னிடம் அனுப்பியது அவருக்கு சற்றே பெருமிதமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்றும் தனுஷ் வழக்கம் போல பாசத்துடன் ஓடி வந்து தாத்தாவை பிடித்து கொண்டான். தாத்தா, இந்த முறை நான் உங்க கூட 1 வாரம் தான் இருக்க முடியும். அடுத்த வாரம் நீட் எக்ஸாம் வருதில்ல என்றான். சந்தோஷம். படிக்கிறதுக்கு புஸ்தகமெல்லாம் கொண்டு வந்திருக்கியா என்ன என்றார் சந்தேகத்துடன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம் தாத்தா, நிறைய படிக்கணும் என்றான். மருத்துவம் படிக்க வைப்பதற்காக தான் சிவா தன்னை பண உதவி கேட்டிருப்பான் என்று யூகித்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். 1 வாரம் போனதே தெரியவில்லை ராமசுப்புவுக்கு. பேரன் ஊருக்கு சென்ற பிறகு வீடே வெறிச்சோடி போய் இருந்தது. என்ன நினைத்தாரோ திடீரென சிவாவுக்கு ஃபோன் போட்டு, சிவா, போன வாரம் நீ சொன்னையே அது மாதிரியே செய்திடலாம். எனக்கு அப்புறம் நிலப்புலன்களை எல்லாம் யார் பார்த்துப்பீங்கன்னு எனக்கும் தோணலை. ஆனால் ஒரு விஷயம் என்று நிறுத்தினார். என்ன? வெளிப்படையாகவே சொல்லுங்க என்றான் சிவா. வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் வித்துட்டு நான் என்ன செய்யறது, எங்கே போகிறதுன்னு ஒன்றும் புரியலையே என்றார் அப்பாவியாக. நான் இருக்கேன், கோமதி இருக்கா, எங்கள் கூட வந்துடுங்கப்பா, பார்த்துக்க மாட்டோமா என்ன என்றான் சிவா. அப்படியா, சரி அப்படியே செய்வோம் என்றார் சிந்தனையுடன். ஃபோனில் சொல்லிவிட்டானே தவிர அப்பாவின் வார்த்தைகள் சிவாவை என்னவோ செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். தன்னால் பிரிந்த குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியுமா என்ற சிந்தனையுடன் கோமதியை பார்த்து, கோமு, நாம் பெரியக்காவையும் சின்னக்காவையும் போய் பார்த்துட்டு வருவோமா என்று கேட்டான். சிறிது நேரம் யோசித்தவள், சண்டே போவோமாங்க, எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்கும் என்றாள். ஞாயிற்றுக்கிழமை விடிந்ததும் விடியாததுமாக எழுந்து ட்ரிம் செய்து குளித்து நேர்த்தியாக உடை அணிந்து ஆயத்தமான சிவாவை ஆச்சரியமாக பார்த்தாள் கோமதி என்று தான் சொல்ல வேண்டும். என்ன கோமு, இன்னும் ரெடியாகல என்றான் அவளை பார்த்து. இதோ 10 நிமிஷம் என்று அவளும் ஆயத்தமானாள் என்று தான் சொல்ல வேண்டும். வெளியே வந்தவுடன் இன்னும் கத்தரி ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே என்னங்க வெயில் இப்படி அடிக்குது, பேசாமல் வெயில் தாழ ஒரு 5 மணிக்கு போகலாமா என்றவளை, இல்லை கோமு, இன்னைக்கு போயே தீரணும், கொஞ்சம் நாளாகவே மனசை ஏதோ பாரம் அழுத்துற மாதிரி இருக்கு என்றான். கோமதி பைக்கில் அமர்ந்ததும் ஸ்டார்ட் செய்தவன் மிகுந்த வேகத்தில் செலுத்தினான்.
ஒரு 20 நிமிட பயணத்திற்கு பின்பு ஒரு குறுகலான சந்தில் சென்று கொண்டிருந்த போது பெரிய மதில் சுவருடன் பூவேலைப்பாடுகளுடன் இருந்த கிரில் கேட்டை காட்டி, கோமதி, அந்த வீடு தாங்க, நம்பர் 24ன்னு போட்டிருக்கு என்றார். பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு வாசலில் இருந்த கூர்காவிடம் விஷயத்தை சொல்ல இருவரும் உள்ளே சென்றார்கள். முகப்பில் இருந்த நோட்டம் கோமதியை வெகுவாக கவர்ந்தது. வித்தியாசமான பூச்செடிகளை காம்பவுண்ட் ஓரத்தில் பயிரிட்டிருந்தார்கள். நடுவே நீர்வீழ்ச்சி போன்றது ஒரு அமைப்பு. சுற்றிலும் பசுமை போர்த்தியது போன்று அழகாக செதுக்கப்பட்ட புல்வெளி, அதனை சுற்றிலும் கருங்கற்களால் போடப்பட்ட நடைபாதை என்று வேணுகோபால் வீட்டை ரசித்து கட்டியிருந்தார். கார்டன் சூப்பரா இருக்கும்ல என்று கோமதி கண்கள் விரிய, ராஜத்துக்கு சின்ன வயசிலிருந்தே ஹார்டிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் என்றான் பெருமிதத்துடன். நீண்ட நடைபாதையை கடந்து மெதுவே உள்ளே சென்றார்கள். முதலாக அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்களே, யார் என்ன சொல்வார்களோ என்று நினைத்தவனுக்கு வாங்க வாங்க என்று வேணுகோபால் வரவேற்றது இதமாக இருந்தது. கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு, இப்பதான் வழி தெரிஞ்சதா என்றாள் ராஜம். வாப்பா, வந்து முதல்ல உட்காரு, வெயிலில் வந்திருக்காங்க, முதல்ல குடிக்க ஏதாவது கொடு ராஜம் என்றவர் சிவாவை பார்த்து, என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்றார் கனிவுடன். இல்லை மாமா, சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் என்றான் சிவா. அது சரி, ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எல்லோருக்கும் சேர்த்து சமைச்சிருப்பேன்ல, இப்படி ஃபோன் கூட செய்யாமல் திடுதப்புன்னு வந்து நிற்கிறாயே என்றாள் ஆதங்கத்துடன். அதெல்லாம் வேண்டாம் ராஜம், இன்னைக்கு ஒரு நாள் எல்லோரும் ஒன்றா நல்லா ஹோட்டலில் போய் சேர்ந்து சாப்பிடுவோம் என்றான் சிவா. அதுவும் கரெக்டு தான், நாக்குக்கு ருசியாக சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு என்றார் வேணுகோபால். ராஜம் முறைப்பதையும் பொருட்படுத்தாமல் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாம், அவந்திகா எங்க என்றான் இருவரையும் பார்த்து. மாடியில் படிச்சுக்கிட்டு இருக்கா, இரு கூப்பிடுறேன் என்று மாடிப்படி அருகில் சென்று, அவந்தி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க குரல் கொடுத்தாள். யாரு என்றாள் அவள் மாடியில் இருந்தவாறே. உன் மாமா வந்திருக்காரடி, கீழே வா என்றாள் சலிப்புடன். மாமா என்ற கேள்வியுடன் இறங்கி வந்தவளுக்கு கோமதியை விட சிவா அந்நியமாக தோன்றினானே. என்னவோ அமைதியாக சென்று கோமதியின் அருகில் அமர்ந்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் உன் முறமாமன் என்று முறையில் சற்று அழுத்தத்துடன் அறிமுகம் செய்தவள் சிவாவிடம் திரும்பி கேட்கவே மறந்துட்டேன். அப்பாவை போய் பார்த்தியா, எப்படி இருக்கார் என்றாள். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ராஜம் என்று நடந்ததை அவளிடம் விவரித்தான். அட, அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம வீட்லேயும் ஒரு டாக்டர் என்றாள் ராஜம் குதூகலத்துடன். எல்லாம் நல்லபடியாக நடந்தா என்றான் சிவா. ராஜம், கட்டாயம் நடக்கும், கவலையை விடு என்றபோது சிவா கோமதியை பார்த்து, கோமு, நீ அக்கா வீட்டில் கார்டனை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லியிருக்கல்ல, அவந்தியை கூட்டிக்கிட்டு போய் பாரு என்றவன், ஆமாம், இப்போ கூட வீட்டில் தொட்டாச்சினிங்கி செடி வளர்க்கிறாயா என்ன என்றான் ராஜத்தை பார்த்து. உங்கள் அக்காவே ஒரு தொட்டாச்சினிங்கி தானே என்றார் வேணுகோபால் இடைமறித்து. என்னை நக்கல் அடிக்கிறதே உங்கள் வேலை என்றவள், லெஃப்ட் சைட் கார்னரில் தொட்டில வச்சிருக்க, அவந்தி கூட்டிட்டு போய் காட்டு என்றாள். அவர்கள் சென்றதை உறுதி செய்து கொண்டு சிவா சிறிது நேரம் கழித்து, அப்பா கிட்ட சொல்லிட்டேனே தவிர எனக்கு கோமதியை நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்றான். ஏன், கோமதிக்கு என்ன என்றாள் ராஜம். அதுக்குள்ள இப்பெல்லாம் என்கிட்டயே சிடுசிடுன்னு கோவிச்சுக்கிறா, அப்பாக்கிட்டையும் அதே மாதிரி கோவிச்சிட்டானா அவரால் வெளியில் சொல்லவும் முடியாது, அதனால் என்று நிறுத்தினான். சேச்சே, கோமதி தங்கமான பொண்ணு என்றாள் ராஜம். இரு, அவன் ஏதோ சொல்ல வரான், சொல்லி முடிக்கட்டும் என்றார் வேணுகோபால். ஒன்றுமில்ல மாமா, அக்கா வாரம் ஒரு முறை 2 முறை அப்பாவை வந்து பார்த்துட்டு போனால் அவருக்கும் ஆறுதலாக இருக்கும், மற்றபடி அவருக்கு மனசில் ஏதாவது வருத்தம் இருந்தால் பகிர்ந்துக்கவும் முடியும், அதான். சி, அவ்வளவுதானா, நானே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன், கண்டிப்பாக வர்றேன்டா என்று உறுதியளித்தாள் ராஜம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு பேச்சுக்கு கூட என்கிட்ட போகட்டுமான்னு கேட்கலைப்பாங்க அக்கா என்றார் வேணுகோபால் பொய்யான கோபத்துடன். அவர்கள் சம்மதித்தது அவனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்தது. பேசி முடிப்பதற்கும் அவந்தியும் கோபமும் வருவதற்கு சரியாக இருந்தது. பசிக்குது, எல்லோரும் கிளம்புவோமா என்றார் வேணுகோபால். அனைவரும் அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்றார்கள். வெயிலுக்கு இதமான ஏசியில் சாப்பிடும்போது ராஜத்திற்கு சிறு வயதில் அனைவரும் ஒன்றாக சாப்பிடுவது நினைவுக்கு வந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சிவா, அடுத்த முறை இது மாதிரி வெளியில் வந்தா சுசிலாவையும் அப்பாவையும் கூட சேர்த்துக்கணும் என்று சொன்னார். சுசிலா ஃபேமிலியோட அப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு வருவோம், போதுமா என்றான் சிவா.
நீண்ட நாட்களுக்கு பிறகு ராஜத்துடன் உணவருந்தியது சிவாவுக்கு நிறைவாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பின்பு சிறிது நேரம் பேசிவிட்டு இருவரும் விடை பெற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பைக்கில் சுசீலா வீட்டுக்கு செல்லும் போது சிவா தொணவென்று பேசிக்கிட்டே வருவ, இன்னைக்கு என்னவோ ரொம்ப சைலண்டா வர என்று மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். அதுவா, நீங்க உங்க ராஜா அக்கா கிட்ட என்னை பத்தி பேசும்போதே நான் வந்துட்டேன். நீங்க பேசினதை கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தது, அதான். ஆமா, நான் எப்போ உங்ககிட்ட சிடுசிடுன்னு நடந்துக்கிட்டேன் என்றால் வருத்தம் தேய்ந்த குரலில். சிவா தான் முன்பே இது பற்றி அவளிடம் சொல்லாததற்கு வருந்தினான். பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்தி பின்பு நீண்ட நாட்களாக தன் மனதில் இருந்த உறுத்தலை விளக்கினான். அதனால வாரம் ஒரு முறை ராஜமும் சுசீலாவும் வந்தாங்கன்னா அப்பாவுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். மற்றபடி உன் மேல எந்த குத்தமும் இல்லை. அப்ப வாரம் ஒரு முறை வந்துட்டு போ ராஜம்னு நேராகவே கேட்க வேண்டியது தானே என்றாள் கோமதி சமாதானம் அடையாமல். கேட்கலாம், ஆனா அதை அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. மருமக சரியா பார்த்துப்பாள்னு தெரியலனா கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கட்டாயம் வருவா. அதனாலதான் நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இப்போது கொஞ்சம் சமாதானம் அடைந்த கோமதி, அப்படின்னா சரி, அப்புறம் எனக்காக நீ இன்னொரு உதவி செய்யணும் என்றான் பீடிகையுடன். சொல்லுங்க, என்னால் முடிஞ்சா கட்டாயம் செய்யறேன் என்றாள். சுசீலா அக்கா வீட்லேயும் நீ அவங்க வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்குற மாதிரி போகணும் என்றான் அவளை பார்த்து. சிறிது நேரம் யோசித்த கோமதி, சுசீலா அக்கா வீடு ஃப்ளாட் வீடுங்க, இது மாதிரி தனி வீடு கிடையாது. அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வேற ஏதாவது யோசிங்க என்றாள் ஒரு மெல்லிய புன்னகை கலந்த ஆமோதிப்புடன். என்றான்.